இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் காராமணி முளைக்கட்டி தோசை செய்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கொட்டையை வேக வைக்கிற. முதல்ல இந்த கொட்டை வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இது நான் பச்சை கொட்டையில் தான் முளை கட்டினேன். உங்ககிட்ட பச்சை கொட்டை இல்லைன்னா காஞ்ச கொட்டையில் கூட ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு நாள் கட்டி வச்சுங்க. ஒரு நைட்டு ஒரு பகல் இருந்ததுன்னா முளை வந்துடும். அப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் வறுக்கடலை, ஒரு ஸ்பூன் கசகசா, 5 பட்டை, 5 லவங்கம், இது எல்லாமும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கொட்டை வெந்துடுச்சா பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1-2 தட்டி வச்சுருக்கிற ஒரு முழு வெங்காயமும் பிரிஞ்சி இலையும் போட்டு வதக்கிடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்து வதக்கிடுறேன். கடைசியாக நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள். இது எல்லாமே நல்லா மசாலா கலங்குற அளவுக்கு கலக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நான் இதுக்கு இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொட்டையை இதோடு சேர்த்துடுறேன். நான் எப்பவும் வேக வைக்கிற அந்த தண்ணியை குழம்போடு சேர்த்துடுவேன், கீழே ஊற்ற மாட்டேன். இதுதான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்து. இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து. இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம குருமா ரெடி ஆகிடும். இது காராமணி கொட்டை மட்டும்தான் இல்லைங்க, பட்டாணி, கொண்டக்கடலை, துவரைக்கொட்டை, பச்சை பயிறு, நம்மக்கிட்ட எந்த கொட்டை தானியம் இருக்குதோ அதை போட்டு முளை கட்டி செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த குருமாவுக்கு தோசை தான் செய்திருக்கிறேன். இது தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, சப்பாத்தி, ராகி களி, சாதம், இது எல்லாத்தோடவும் சேரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி முளை கட்டி நான் குருமாவாக தான் வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம காரக்குழம்பாக புளி ஊற்றியும் செய்யலாம். குருமாவுக்கு இஞ்சி பூண்டு போடுறோம், அதுக்கு வெறும் புளி மட்டும் போடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வர்ற வீடியோவில் புளிக்குழம்பும் போடுறேன். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.